உறவுகள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். சமீபத்தில் தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட பொங்கல் என்று பொங்கல் விழாவை அடையாளப்படுத்தி ஓராண்டுக்கு பொங்கல் விழாவை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி அடைகிறோம். திராவிட மொழி குடும்பம் என்று இவர்கள் அடையாளப்படுத்துகிற கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு, தமிழ் போன்ற 5 பெரும் மொழி குடும்பத்தில் பெருவாரியாக கொண்டாடப்படுகிற ஆந்திராவில் கொண்டாடப்படுகிற விழா சங்கராந்தி, யுகாதி. அந்த யுகாதியும் சங்கராந்தியும் அது யுகாதி தான், சங்கராந்தி தான். தெலுங்கு மொழி பேசுகிற மக்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற முதல்வர் அவர்கள் அது திராவிட சங்கராந்தி, திராவிட யுகாதி என்று பதிவு செய்வதில்லை. அதே போல கர்நாடகாவில் 10 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிற தீபாவளி விழாவை முதல்வர் அவர்கள் அது திராவிட தீபாவளி என்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதில்லை, கொண்டாடுவதில்லை, சொந்தம் கொண்டாடுவதில்லை. கேரளத்தில் கொண்டாடப்படுகிற ஓணம் பெருவிழாவை வாழ்த்து சொல்லுகிற பொழுது தமிழக முதல்வர்கள் கேரளத்தில் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்கு அந்த ஓணம் பண்டிகையை வாழ்த்து சொல்லுகிற முதல்வர் அவர்கள் அது திராவிட ஓணம் என்று பதிவு செய்வதில்லை. அந்த நிலத்தில் தன் மொழியை பேசுகிற மக்களுக்கு அந்த மொழியின் வாயிலாகவே வாழ்த்து சொல்லுகிற முதல்வர் அவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டு இந்த ஓணம் பண்டிகைக்கு முன்பாக, இந்த சங்கராந்திக்கு முன்பாக, இந்த தீபாவளிக்கு முன்பாக பன்னெடுங்காலமாக கொண்டாடப்படுகிற தமிழர் விழாவை, உழவர் விழாவை, இயற்கையின் வழிபாட்டை, பொங்கல் விழாவை திராவிட பொங்கல் என்று பிரிவுவாதம் செய்வது என்பது பச்சை துரோகம் இந்த இன மக்களுக்கு செய்வது. நீங்கள் இயற்கை விழா என்று சொல்லலாம், பொங்கல் விழா என்றே சொல்லலாம், தமிழர் விழா என்றே சொல்லலாம், உழவர் திருநாள் என்று சொல்லலாம். ஏன் இல்லாத திராவிடத்தை இங்கு பண்டிகையின் மூலமாக திணிப்பதை, விழாக்களின் மூலமாக திணிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிட விழா என்றால் இதை கர்நாடகாவில் திராவிடம் என்று பேசுவதற்கு, கொண்டாடுவதற்கு ஏன் ஆள் இல்லை? கேரளாவில் ஓணத்திற்கும் திராவிடத்திற்கும் தொடர்பு என்று சொல்லி பேசிய நாதி இல்லை. ஆந்திராவில் இது சங்கராந்தி என்பது திராவிட சங்கராந்தி என்று சொல்வதற்கு நாதி இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது தமிழர் விழாவை திராவிட விழா என்று ஏற்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. தொடர்ச்சியாக செய்கிற நீங்கள் இந்த திரிவுவாதத்தை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இது எம் இன மக்கள் கொண்டாடுகிற எம் இயற்கை விழா, உழவர் பெருங்குடி மக்கள் கொண்டாடுகிற உழவர் விழா, பன்னெடுங்காலத்திற்கு முன்பே நாகரிகம் தொட்டை நாங்கள் கொண்டாடப்படுகிற என் மரபு சார்ந்த விழா பொங்கல் விழாவை நீங்கள் திராவிட பொங்கல் என்று அறிவிப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து உறவுகளுக்கும், உலக தமிழர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். புரட்சி வெல்லட்டும்.